ரயில் டிக்கெட் முன்பதிவு 40 ஆண்டுகளாக இருந்த முறையில் வரும் முக்கிய மாற்றம். இந்தியாவில் ரயில் போக்குவரத்து என்பது மிக முக்கியமான அம்சமாக உள்ளது. குறிப்பாக உலக அளவில் மிகப்பெரிய ரயில் போக்குவரத்தாக இந்திய ரயில் போக்குவரத்து உள்ளது. காரணம், நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் ரயில்கள் மூலம் பயணம் செய்கின்றனர். இவ்வாறு மிக முக்கிய சேவையாக ரயில் போக்குவரத்து உள்ள நிலையில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு ரயில் டிக்கெட் முன்பதிவு முறையில் முக்கிய மாற்றத்தை கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அது என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்திய ரயில் போக்குவரத்தில் உள்ள ஒரு முக்கிய அம்சம்தான் PRS எனப்படும் பயணிகள் முன்பதிவு அமைப்பு. சுமார் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த முறை அமலில் உள்ள நிலையில் இதனை மாற்றி அமைப்பதற்கான முயற்சியைத்தான் மத்திய அரசு தற்போது கையில் எடுத்துள்ளது. அதாவது 1986 முதல் செயல்பட்டு வரும் இந்த அமைப்பு 2026 ஆகஸ்ட் மாதம் முதல் முக்கிய மாற்றத்தை சந்திக்க உள்ளது. இந்த அம்சம் நடைமுறைக்கு வந்து சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. இந்த 40 ஆண்டுகளில் இணையதள தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது. மொபைல் போன்கள், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் ஆகியவை தற்போது அமலில் உள்ளன. இந்த நிலையில் இந்த வளர்ச்சிகளுக்கு ஏற்ப PRS ரயில் டிக்கெட் முன்பதிவு முறையிலும் முக்கிய மாற்றம் அமலுக்கு வரும் என்று கூறப்படுகிறது. இந்தியாவில் 2000ற்கு பிறகு ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு முறை அமலில் உள்ளது. குறிப்பாக 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு இணைய வழியில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் அம்சம்தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் சுமார் 88% ஆன்லைன் ரயில் டிக்கெட் முன்பதிவு தான் நடைபெறுகிறது. இத்தகைய சூழலில்தான் PRS ரயில் டிக்கெட் முன்பதிவு அம்சத்தை தொழில்நுட்ப வசதிகளுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.